பங்குச்சந்தையில் முதலீடு செய்யணுமா? இந்தியாவின் டாப் இன்வெஸ்டிங் நிறுவனங்களில் ஒன்றான ஆலிஸ் ப்ளூவை அணுகுங்க. ஏதோ ஒரு நம்பரை போட்டு காமிக்கிறாங்க, அது ஹெச்ஐடி நம்பர் தானா அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த பிஏஎஸ்லேயே அவங்க என்ன பண்ணுறாங்க, பிஏஎஸ் கேர் ஆப் அப்படின்னு ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கோல்டு ரொம்ப யூஸ் ஆகும். பட் அந்த வில்லேஜ் அளவுக்கு நம்ம சாவரின் கோல்டு பாண்டு போகுதா, அதை அவங்களால அடமானம் வச்சு புரட்டி கிரட்டிலாம் செய்ய முடியுமாங்கிறது. நம்ம கவர்மெண்ட் எப்போவுமே ரொம்ப ஒரு ஃபினான்ஷியலி ஹார்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுலாம் தயங்க மாட்டாங்க. இந்த கருப்பு பணமெல்லாம் பிடிக்கணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அவங்க இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க, டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க, 2000 ரூபி நோட்டு வித்ட்ராயல் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அடுத்தாப்புல அவங்க வீடுகளில் பதுங்கி இருக்கிற கோல்டை வெளியே எடுக்கிறதுக்கு. நாணய விகடன் வாசகர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். பொதுவாக கோல்டுங்கிறது லேடிஸோட ஏரியான்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு மெல்ல மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் உள்ளே வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரீஸ் சைனா, டர்க்கி, ரஷ்யா அவங்கெல்லாம் வேற கோல்டு வாங்குறதுக்கு வரிசையில் நிற்கிறாங்க, நம்ம கூட போட்டி போட்டுக்கிட்டு. ஸோ அதனால் இப்போ கோல்டு பற்றி அதிகமான வீடியோஸ் வருது. அதோட முக்கியத்துவம் தெரிஞ்சு நிறைய பேர் அதை பற்றி தெரிஞ்சுக்க விருப்பமாக இருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கும்போது அது டிஜிட்டல் கோல்டுனா என்ன, பேப்பர் கோல்டுனா என்ன, ஃபிசிக்கல் கோல்டுனா என்ன எல்லாம் நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி ஒரு அவசரம் வரும்போது கோல்டை வாங்குறது விற்கிறது நல்லதா இல்லைன்னா அடமானம் வைக்கிறது நல்லதா, அது மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் கூட பதில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ கோயிங் ஃபார்வர்டு தங்கத்தை பற்றி புதுசாக என்ன செய்திகள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் சமந்தா வருவாங்க ஒரு பூனைப்படையோட அப்படியே மைக்கு நம்ம மூஞ்சிக்கு நேரம் நீட்டி உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படின்னு மிரட்டலாக கேட்பாங்க. இப்போ அதே மாதிரி ரீசெண்டாக மலையாளத்தில் ஜோசலுக்காஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டில் மாதவன் வராரு, உங்களோட தங்கத்தில் ஹெச்ஐடி இருக்கான்னு கேட்குறாரு. அப்படியே பக்குன்னு ஆயிடுது. எந்த தங்கம், பாட்டி அம்மா கொடுத்த தங்கம் லாக்கரில் இருக்குது, அதில் எப்படி ஹெச்ஐடி முளைக்கும் அப்படின்ற மாதிரி கவலையாயிடுது. இது என்னதான் விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நெட்டில் போய் பார்த்தாக்கா அது வேற ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஹால்மார்க்கிங்னு முந்தியெல்லாம் வந்தது இல்லையா, 916 கோல்டுலாம் பிரமாதமாக பேசுவாங்க இல்லையா, அதோட அடுத்த அவதாரம் தான். அது என்ன தெரியுமா, அதாவது மக்கள் ரொம்ப ஃப்ராடில் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் எடுக்கிற பல இனிஷியேட்டிவ்ஸில் இதுவும் ஒன்று. 916 கோல்டுன்னு சில ஜுவல்லர்ஸ் பத்திரம் பிரபலமாக கொண்டு வந்தாங்க, நாங்கள் 916 கோல்டு கொடுக்குறோம் அப்படின்னு. 916னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக தங்கம் பியூர் அப்படின்னாக்கா அது 24 கேரட் கோல்டு தான் பியூரஸ்ட் கோல்டு. அது 100% கோல்டுன்னு சொல்லலாம். பட் அந்த கோல்டை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதில் டிசைன் பண்ண போனோன்னா அது பிஞ்சிரும். அதனால் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சில்வர், கொஞ்சம் ஜிங்க்கு, காப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணி தான் நகை பண்ணுவாங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதில் எவ்வளவு ஜிங்க்கு சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதுலாம் நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம அதில் ஏமாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சாதாரண பேஸ்மெண்ட்டில் சேர்த்துட்டு கூட இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டுன்னு சொன்னால் கூட நமக்கு தெரியாது. ஸோ மக்கள் இப்படி ஏமாறக்கூடாதுங்கிறதால கவர்மெண்ட் ஹால்மார்க்கிங் கொண்டு வந்தாங்க. அந்த ஹால்மார்க்கிங் அப்படிங்கும்போது அந்த எவ்ரி நகை நம்ம வாங்கக்கூடிய ஒரு ஜுவல்லையும் ஒரு மார்க் இருக்கணும். என்ன மாதிரி மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பிஏஎஸோட லோகோ. பிஏஎஸ் அப்படின்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அதோட லோகோ ஒன்று இருக்கும். அடுத்தாப்புல கேரட்டேஜ் அண்ட் ஃபைன்னஸ், அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி அது 22 கேரட்டா, 18 கேரட்டா, 14 கேரட்டா அப்படிங்கிறது அதில் எழுதியிருப்பாங்க. 22 கேரட்னா அதோட பியூரிட்டி 91.6%. அந்த 18 கேரட்னா அதோட பியூரிட்டி 75%. 14 கேரட்னா அதோட பியூரிட்டி 58.5%. ஸோ இதில் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா 22K 916 இல்லை 18K 750 அப்படி எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த கோல்டை அசே பண்ணுறவங்க, சர்டிஃபை பண்ணுறவங்களோட லோகோ, இந்த நகையை கிரியேட் பண்ணவங்களோட லோகோ, இப்படி 4 சிம்பிள்ஸ் அந்த ஹால்மார்க்கிங்கில் இருக்கும். இப்போது கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 4எல்லாம் வேண்டாம், இந்த ஜூலை 1 3 சிம்பிள்ஸ் அதில் இருக்கணும். ஒன்று அந்த பிஏஎஸோட லோகோ, ரெண்டாவது அந்த கேரட்டேஜ் அண்ட் ஃபைன்னஸ், மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு 6 டிஜிட் கோடு, அல்ஃபா நியூமரிக் கோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சம் லெட்டர்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் லெட்டர்ஸ், சம் நம்பர்ஸ் இருக்கும். இந்த கோடு அதில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஜூலை 1 அப்புறம் ஜுவல்லர்ஸ் எல்லாம் அந்த கோடு இல்லாமல் விற்கவே கூடாது அப்படின்னு ஒரு ரூல் கொண்டாந்துட்டாங்க.
ஸோ ஜுவல்லர்ஸும் அதுக்கு ரெடி ஆகிட்டாங்க இப்போ. சரி, ஏதோ ஒரு நம்பரை போட்டு காமிக்கிறாங்க, அது ஹெச்யூஐடி நம்பர் தானா அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த பிஏஎஸ்லேயே அவங்க என்ன பண்ணுறாங்க, பிஏஎஸ் கேர் ஆப் அப்படின்னு ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபோனில் போட்டுக்கலாம், இல்லை கடைகள்லேயே ரெடியாக வச்சுருப்பாங்க. நம்ம போயிட்டு அந்த ஹெச்யூஐடி நம்பரை இன்புட் பண்ணோம் அப்படின்னா அந்த நகையோட ஜாதகம் அப்படியே நம்ம கையில் வந்துடும். முதல்ல சொன்ன மாதிரி அந்த நகைக்கு எவ்வளவு வந்து அதோட ஃபைன்னஸ் என்ன, கேரட்டேஜ் என்ன, யார் சர்டிஃபை பண்ணுறாங்க, யார் அதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஃபுல் ஜாதகமும் துல்லியமாக நம்ம கையில் வந்துடும். இது ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். மக்கள் வந்து ஏமாறாமல் இருக்கிறதுக்காக கவர்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வந்து நம்மளோட டியூட்டி என்ன, ஜூலை 1 அப்புறம் வாங்கும்போது ஹெச்யூஐடி இருக்கான்னு பார்த்து வாங்கணும். ஆனால் அதுக்காக நம்மக்கிட்ட இருக்கிற கோல்டில் ஹெச்யூஐடி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. முதல்ல சொன்ன மாதிரி நம்ம கோல்டு எப்பயோ வாங்கின கோல்டு, அதுக்கு இன்னைக்குள்ள ஹெச்யூஐடிலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம வழக்கம் போல் விற்கணுமா இல்லை பிளெட்ஜ் பண்ணணுமா, நம்மளோட பழைய கோல்டு எடுத்துகிட்டு போய் பியூரிட்டி பார்த்து விற்றுக்கலாம், பிளெட்ஜ் பண்ணிக்கலாம், அதில் எந்த தடையும் இல்லை. ஸோ ஹெச்யூஐடி பார்த்து வாங்குறது நல்லது. இது ஒரு நியூஸு. ரெண்டாவது நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸில் வந்து கோல்டு சேவிங் ஸ்கீம் அப்படின்னு கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க்ஸு கொஞ்சம் டவுன் தான். பேங்கிங் செக்டர் வழக்கமாக டெபாசிட் பூரா அங்கே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு பாதி போயிடுச்சு. அப்புறம் இளைஞர்களோட இந்த பங்குச்சந்தை மோகத்தால் கொஞ்சம் டிபாசிட்லாம் அவங்க பக்கம் பங்குச்சந்தை பக்கம் போயிடுச்சு. ஸோ பேங்க்கில் கொஞ்சம் டிபாசிட் கம்மி ஆயிடுச்சு. ஸோ அந்த லீடர்ஸ்லாம் உட்காந்து யோசிச்சாங்க, என்ன பண்ணலாம், பேங்க்கில் டெபாசிட்டும் அதிகமாகணும், மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், கவர்மெண்ட்டும் ஒத்துக்கிற மாதிரி இருக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க பண்ண ஐடியா தான் கோல்டு சேவிங் ஸ்கீம் அப்படிங்கிறது. இப்போ வந்து உங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி இந்த டிஜிட்டல் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, கோல்டு இடிஎஃப் இருக்குது, அது தவிர சாவரின் கோல்டு பாண்ட் இருக்குது. இந்த சாவரின் கோல்டு பாண்ட் ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஏன்னா அது கவர்மெண்ட்டோட கேரண்டியோடு வருது. அதில் வந்து ஒரு 2.5% அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வேற கொடுக்குறாங்க. 8 இயர்ஸ் கழிச்சு நம்மளுக்கு ஃபுல் அமௌண்ட் அதில் ஃபுல்லாக திருப்பி கொடுத்துருவாங்க. அன்னைக்கு டேட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ கொடுப்பாங்க. அதுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கிடையாது. இந்த மாதிரி நிறைய சலுகை கொடுத்து தான் சாவரின் கோல்டு பாண்டை கொண்டாந்துருக்காங்க. நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கு. பட்டு வர வர பார்த்தீங்கன்னா சாவரின் கோல்டு பாண்டை சில குறைகள் தென்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கையில் பணம் இருக்குது இன்னைக்கு, ஆனால் சாவரின் கோல்டு பாண்டு வருஷத்துக்கு 4 தரம் தான் ஓப்பன் ஆகும். அந்த விண்டோ ஒரு 5 days தான் ஓப்பனாக இருக்கும். அன்னைக்கு நம்ம இன்னைக்கு என் கையில் காசு இருக்குது, நான் கோல்டு அதில் அந்த சாவரின் கோல்டு பாண்டில் அந்த பைசாவை போடணும் அப்படின்னா என்னால் போட முடியாது. அதே மாதிரி அது வந்து இன்னைக்கு எனக்கு விற்கணும் அப்படின்னாலும் நம்மளால உடனடியாக அதை விற்க முடியாது. அது மாத்திரம் இல்லாமல் தங்கம் விலை வந்து இன்னைக்கு குறைவாக இருக்குது, நான் வாங்குறேன் அப்படின்னு நினச்சா நம்ம வாங்க முடியாது. அவங்க எப்போ அந்த விண்டோ ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ தான் நம்ம வாங்க முடியும். இதை விட முக்கியமான இன்னொரு கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ்க்கு கோல்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அவங்களால சொற்பமான கோல்டு தான் வாங்க முடியும் அப்படின்னா கூட அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா விதைக்கும் போது உரம் போடுறதுக்கு எல்லாம் பைசா இல்லைன்னா அந்த கோல்டு எடுத்துகிட்டு போய் அடமானம் வச்சு அந்த எடுத்துகிட்டு வந்து அவங்க வேலையெல்லாம் பண்ணி முடிச்சு அறுவடை முடிய விட்டு போய் அந்த பைசா எடுத்துகிட்டு போய் கோல்டை மீட்டுட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்களுக்கு கோல்டு ரொம்ப யூஸ் ஆகும். பட் அந்த வில்லேஜ் அளவுக்கு நம்ம சாவரின் கோல்டு பாண்டு போகுதா, அதை அவங்களால அடமானம் வச்சு கிரட்டிலாம் செய்ய முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனால சாவரின் கோல்டு பாண்டோட ஒரு மவுசு இப்போ கொஞ்சம் குறையுதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு கூட பேப்பரில் போட்டிருக்காங்க 46% குறைஞ்சிருக்கான். இந்த தடவை அவங்க சாவரின் கோல்டு பாண்ட் வெளியிட்டதில் டிமாண்டு 46% அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு. இந்த சின்ன சின்ன குறைகள் தான் காரணம். அதனால பேங்க்கில் உள்ளவங்க, பேங்க் லீடர்ஸ் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பேங்க்கில் கோல்டு சேவிங் ஸ்கீம் கொடுக்குறோம், என்னைக்கு வேணால் யார் அவங்க அக்கௌண்ட் வச்சுருக்காங்களா வரட்டும், எங்ககிட்ட வந்து இன்றைக்கி என்ன கோல்டு ப்ரைஸு, அந்த ப்ரைஸை பே பண்ணிவிட்டு 1 கிராம் வேணுமா 1 கிராம் வாங்கிக்கட்டும், அவங்களுக்கு தனியாக ஒரு கோல்டு அக்கௌண்ட் வச்சுருக்கோம், அதில் ஒரு கிராமாக அவங்க சேர்த்துட்டு போட்டோம், இல்லை 10 கிராமுக்கு காசு இருக்கா 10 கிராம் வாங்கிக்கட்டும், அவங்க அக்கௌண்ட்டில் எப்படி அவங்க கோல்டாக சேர்த்துட்டு போட்டோம். ஒரு வேளை இன்னைக்கு அதிகமாக விலை இருக்குது நான் விற்றுக்கிறேன்னு சொன்னால் ஓகே, நாங்கள் அன்றைக்கே அவங்ககிட்டேருந்து அந்த கோல்டை எடுத்துகிட்டு பைசாவை அவங்க அக்கௌண்ட்டில் போட்டுடுறோம். வேணுமானா சாவரின் கோல்டு பாண்ட் மாதிரி ஒரு சின்ன அளவு வட்டியும் கொடுக்குறோம் அப்படின்னலாம் நிறைய ஐடியாஸ் முன்னால் வைக்கிறாங்க. இது ஆக்சுவலி ஒரு நல்ல ஐடியா தான். பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு யூஸ் ஆச்சு, மக்களுக்கும் யூஸ் ஆச்சு, கவர்மெண்ட்டோட கவலை தங்கத்தை ரொம்ப இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கேங்கிற கவலையும் நல்லா குறைஞ்சிருது. ஸோ இது ஒரு நல்ல ஐடியா, கோயிங் ஃபார்வர்ட் பண்ணுறாங்களான்னு எதிர்பார்க்கலாம். மூணாவது நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் எப்போவுமே ரொம்ப ஒரு ஃபினான்ஷியலி ஹார்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கெலாம் தயங்க மாட்டாங்க. இந்த கருப்பு பணமெல்லாம் பிடிக்கணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க, டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க, 2000 ரூபி நோட்டு வித்ட்ராயல் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அடுத்தாப்பில்
அவங்க வந்து வீடுகளில் பதுங்கி இருக்கிற கோல்டை வெளியே எடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் வருது. அது எவ்வளோ தூரம் உண்மை நமக்கு தெரியாது. உலகத்தில் இருக்கிற கோல்டில் கிட்டத்தட்ட 9% நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ அவங்க அந்த மாதிரி வெளியே தங்கத்தை கொண்டு வந்து இந்த பதுக்கி வச்சிருக்கிற தங்கம்லாம் வெளியே கொண்டு வரணும்னு அவங்க நடவடிக்கை எடுக்கிறது நியாயம்தான். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இவங்க யாரையோ குறி வைப்பாங்க, கடைசியிலலாம் அகப்பட்டு கஷ்டப்படுறது நம்மளை மாதிரி நடுத்தர மக்கள் தான். அதனால இப்போ தங்கம் வாங்க போகிறோமா, கொஞ்சம் ஜாக்கிரதையாக என்னென்ன மேட்டர்ஸ் கவனித்து வாங்கினா தங்கத்தை மாத்திரம் வாங்கிட்டு வரலாம், தலைவலி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2015 இந்த அறிவிப்பெல்லாம் வெளியாயிடுச்சு. ஒரு இந்தியன் வந்து எவ்வளோ தங்கம் வேணால் வச்சுக்கலாம், அதில் எந்த சீலிங்கும் கிடையாது. ஆனால் நீங்கள் வச்சுருக்கிற தங்கத்துக்கு உங்ககிட்ட முறையாக கணக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்மள மாதிரி சில பேர் இருப்பாங்க, பாரம்பரியமாக தாத்தா பாட்டி அம்மா அப்பா கொடுத்தது, மேரேஜ் டைமில் வந்தது, இல்லை யாராவது விசேஷங்களில் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தது, அதுக்கெலாம் நான் எங்கே போய் கணக்கு காமிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதனால கவர்மெண்ட் என்ன சொல்லுது, ஒரு மேரீடு உமன்னாக்கா ஒரு 500 கிராம்ஸ், அதாவது 62 சவரன்ஸ். அன்மேரிட் கேர்ள் அப்படின்னா ஒரு 250 கிராம்ஸ், 31 சவரன்ஸ். ஒரு மேன், ஒரு ஆண் அப்படின்னாக்கா 100 கிராம்ஸ், ஒரு 12 சவரன்ஸ். அந்த அளவுக்கு அவங்க கோல்டு வச்சுக்கலாம். அந்த அளவு கோல்டுக்கு கவர்மெண்ட்டும் கணக்கு கேட்காது. அதுக்கு மேலே கோல்டு இருந்து அதை உங்களால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல, எங்கேருந்து வந்தது எப்படி வந்ததுன்னு உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னாக்கா அந்த தங்கம் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு ஏற்கனவே எல்லாம் அறிவிச்சிட்டாங்க. 2015-16 அறிவிச்சிட்டாங்க. ஸோ நம்மக்கிட்ட இதை விட அதிகமாக தங்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வாங்கின ரெசீட்டை காமிக்க ரெடியாக இருக்கணும். இல்லை நம்மளுக்கு பாரம்பரியமாக வந்திருக்கு அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து யாராவது உயில் எழுதி கொடுத்தாங்களா, செட்டில்மெண்ட் பண்ணாங்களா, தான பத்திரத்தில் கொடுத்தாங்களா, அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கா, அப்படியெல்லாம் காமிக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கணும். ஓரளவுக்கு டேக்ஸ் கட்டவும் நம்ம தயாராக இருக்கணும். இப்போவே பார்த்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் இருக்கிறவங்க ஐடி ரிட்டர்ன்லேயே அவங்க மென்ஷன் பண்ணணும், என்கிட்ட இவ்வளோ கோல்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்ரி இயர் ஐடிஆர் காப்பீஸ் எடுத்து ரேண்டமாக செக் பண்ணுவாங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ். அப்படி செக் பண்ணும்போது இவங்க டிக்ளேர் பண்ண தங்கத்துக்கும் இவங்க கையில் இருக்கிற தங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னாக்கா தீவிரமாக நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ இன்னைக்கு தேதியில் கவர்மெண்ட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்க இன்னும் நம்ம பக்கம் அந்த தங்கத்து பக்கம்லாம் அவங்களுடைய பார்வையை திருப்பலை. என்னைக்கு திருப்புவாங்கன்னு சொல்ல முடியாது. டு பி அந்த சேஃபர் சைடு, நம்ம தங்கம் வாங்க போனோம்னா அந்த ரிசீட்டை பத்திரமா வைக்கணும். எப்பவுமே பாருங்க, அந்த ரிசீட் டேபிளில் இருக்கும், அப்புறமா அந்த சேருக்கு போகும், அப்புறமா கொஞ்சம் ட்ராயருக்கு போகும், அப்புறம் குப்பை கொடிக்கே போயிடும். அப்படிலாம் இல்லாமல் ரிசீட்டை பத்திரமா வைக்கணும். ரெண்டாவது, அந்த எவ்ரி இயர் நம்ம தங்கம் வாங்கும்போது ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா அந்த வருஷத்தில் வருமானம் நம்மளுக்கு 3 லட்சம் தான் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி 5 லட்சம் ரூபாய்க்கு தங்கம் வாங்கியிருப்பீங்க? அப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்மளோட சோர்ஸை காமிக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கணும். இந்த மாதிரி சில ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்தால் நம்ம என்றைக்குமே தங்கம் வாங்குறத பற்றி கவலைப்படாமல் இருக்கலாம். ஸோ நம்ம இது வரைக்கும் தங்கத்தை பற்றி பார்த்ததில் HUIDனா என்ன, அதை நம்ம வாங்கும்போது எவ்வளோ கவனமாக அதை பார்த்து வாங்கணும், அடுத்தாப்புல கோல்டு சேவிங் ஸ்கீம் வருமா வராதா, அப்புறம் இந்த மாதிரி இந்த தங்கத்து நடவடிக்கை ஏதாவது எடுக்க போகிறாங்களா, அதுக்கு நம்ம என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அப்படியெல்லாம் பார்த்தோம். தங்கம் வந்து ஆக்சுவலி ஒரு ரொம்ப நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ. வாரன் பஃபெட்லாம் சொல்கிறாரு தங்கத்துக்கு எந்த யூட்டிலிட்டியும் இல்லை, மரியாதையும் இல்லைன்னு. பட் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ ஆயிருக்கு. நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் 15 to 20% அது இருக்கணும் அப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வச்சுக்கிறது நல்லது. அதை வாங்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஏற்கனவே எவ்வளோ இருக்குது, இன்னும் நம்ம எவ்வளோ வாங்கலாம் அப்படியெல்லாம் பிளான் பண்ணி முதலே சொன்ன மாதிரி அந்த ரிசீட்டை வைக்கிறது, அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி வாங்குறது நல்லது. தங்கம் மாத்திரம் வாங்குவோம், தலைவலி வேண்டாம். ஆல் தி வெரி பெஸ்ட். உங்க பணத்தை பங்கு சந்தையில் முதலீடு செய்ய ஆசையா? இந்தியாவின் டாப் இன்வெஸ்டிங் நிறுவனங்களில் ஒன்றான ஆலிஸ் ப்ளூவை அணுகுங்க. இலவசமாக டிமெட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பார்க்கவும். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.